அறிக்கை சொல்றீங்க. அருணாச்சல ஆணையத்தை அறிக்கை சொல்லுது, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டோட ஒவ்வொரு நகரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்ததுன்னு. எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்றாங்க, நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு. மே 22 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார். வச்சுக்குவோம் வாதத்துக்கு. மே 22ஆம் தேதியும் அடுத்த நாளும் துப்பாக்கி சூடு, அடுத்த நாள் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா? இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. சரி, துப்பாக்கி சூடுக்கு வந்து யாரோ அனுமதி கொடுத்துட்டாங்க வச்சுக்குவோம். அங்கே தொடர்ச்சியாக ஒரு வார காலம் அந்த ஊருக்காரங்களை பூரா கைது பண்ணி கொண்ட பல இடங்களை வச்சு அடித்து துவச்சிங்களே, அதுவும் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? காவல்துறை அமைச்சகம் யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி பழனிசாமி கிட்ட. அவருக்கு தெரியாம காவல்துறை சுடுது அப்படின்னா நீங்கள் இவ்வளவு போகணும், ஏன் ஆணையம் போடணும்? யார் சுட்டு கொண்டானோ அவன் மேலே கொலை வழக்கு போட்டு அன்னைக்கே கைது பண்ண வேண்டியதானே? திமுக அப்பெல்லாம் ஏன் கேட்குறீங்க? அதிமுக ஆட்சியில் பண்ணிக்கலாமே. ஆணையம் போடாமல் கொலை வழக்கு போட்டுக்கலாமே, ஏன் செய்யலை? ஏன்னா நாட்டுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதனால் திமுக அதிமுக ஒன்று தான். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நீட்டுக்கு நீங்கள் உள்ளிட வச்சுட்டு சொல்கிறீங்க. அனிதா உள்ளிட்ட பிள்ளைகள் இறந்து போனது காரணம் யார்? நீங்கள் ஓராண்டு காலம் உங்கள் மசோதாவை வந்து அந்த தீர்மானத்தை வந்து பாஜக அரசு நிராகரிச்சுங்கிற விவரத்தையே ஓராண்டு காலம் சொல்லாமல் மூடி மறைச்சிங்க. அப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை. அதே போல் திமுக மாநில சுயாட்சின்னு பேசுது. மத்திய அமைச்சரவை இந்தியாவிலே அதிகப்படியான ஆண்டுகள் வந்து அங்கே வச்ச ஒரே கட்சி திமுக தான். வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், மன்மோகன் சிங் அப்படின்னு பல பிரதமர்களை மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு காலம். குறிப்பாக சொல்லணும்னா 99 தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சியாக 14 ஆண்டு காலம். இந்த 18 ஆண்டு காலத்தில் இந்த ஆளுநர் பதவியை நீக்கிறதுக்கு, ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் தருவதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் திரும்ப தூக்கி போட்டிருக்கீங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் ஆளுநர் கிளம்புவீங்க, உங்கள் ஆட்சியில் மாநில சுயாட்சிங்க. மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் அங்கே வச்சப்ப வாஜ்பாய்கிட்ட, மன்மோகன் சிங்கிட்ட ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்கு ஆளுநர் பதவி நீக்கன்னு கேட்டது உண்டா? 2004 2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடிச்சது திமுக. அன்னை காலகட்டத்தில் வடக்கை ஆண்டு கொண்டிருப்பது தெற்குன்னு சொல்லப்பட்ட காலகட்டம். ஆனால் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு பாஜக வஞ்சிக்குது, எனக்கு மாற்று கருத்தில் நான் உடன்படுறேன். அதே சமயத்தில் கஜா புயல் நடந்துச்சு 2012 காலகட்டத்தில். தமிழ்நாடு அரசு கேட்ட தொகை 5000 கோடி. அன்னைக்கு காங்கிரஸ் திமுக அமைச்சரை கொடுத்தது வெறும் 500 கோடி. அப்போ என்ன மாறுபாடுன்னு கேட்குறேன்? எல்லாம் ஏமாற்று தான். இதில் கடைசியாக பக்கா மார்க்ஸ் கட்சியை சேர்ந்த நண்பர் சொன்னார், நான் கருத்தாக தான் வாதங்களை வச்சேன், அரசியலை தான் வாதங்களை வச்சேன். அவர் வந்து அவங்களோட விர்ச்சுவல் வாரிசு மாதிரியே இந்த கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா கட் பண்ணி ட்விட்டரில் போட்டு 4 பேர் ஃபயர் விடலாம். ஆனால் பொது சமூகம் பார்க்குறப்ப இதெல்லாம் ரொம்ப பக்குவமற்ற பேச்சுன்னு நினைக்கும். அப்படி தான் இருந்துச்சு உங்கள் பேச்சு. நான் பேசலாம்ல, பிளாக் டிக்கெட்னு கேட்கலாம்ல. கடைசியாக கோட் படத்து பிளாக் டிக்கெட் விற்காமல் நீங்கள் படம் ஓட்டுனீங்களா?